நம்ப முடியாத காரியங்கள் நம்ம மத்தியில் நடக்கும். ஜபமே ஜெயம், இதுதான் காரியம். பைபிளுக்கு இவ்வளோ திறந்து வாசித்துறாதே, ஜெபிச்சுக்கிட்டே இரு. நீ ஜெபிச்சனா நல்ல கிறிஸ்தவன். எப்போ ஜெபிக்கணும்? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். கரெக்டா? ஏன்? அதிகாலையில் என்ன தேடுறவன் என்ன கண்டடைவான்னு வசனம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லுங்க, அதிகாலையிலேருந்து ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன் அப்புறம் அதையும் நிறுத்த போறீங்க. அதிகாலையிலேருந்து ஜோம் பண்ணுங்க. ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜோம் பண்ணாமல் படுக்கக்கூடாது. குடும்ப ஜபம் கண்டிப்பாக பண்ணணும். குடும்ப ஜபம் பண்ணுற குடும்பம் தான் குடும்பமாக இருக்கும். நைட்டு முழிச்சிட்டிங்கன்னா நடுராத்திரி என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் எழுப்பி இருக்கிறார், எதையோ ஒன்று ஞாபகப்படுத்திருக்கிறார். என்ன செய்யணும்? இப்போ மூட்டி போட்டு ஜோம் பண்ணும். இப்படி ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும் ஜோமம் பண்ணலனா இப்படின்னு சொல்லி மேடையிலேருந்து முழங்குகிற யாருமே கையில் ஒரு புக்கு வச்சுருக்கிறீங்களே, அதை திறந்து ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் குறைஞ்சது படிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா?